வருகின்ற காலத்தில் இந்த ஆலய வழிபாடு மூலமாக இன்னும் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய எழுச்சியை அடுத்து வரக்கூடிய எல்லா தலைமுறைக்கும் கூட நம்முடைய இந்து தர்மத்தினுடைய கோட்பாடுகளை, குறிப்பாக இளைஞர்களுக்கு, வயது குறைந்தவர்களுக்கு, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய வழிபாட்டு முறை, கோவிலில் நம்ம எப்படி ஆண்டவனை வழிபடுகின்றோம், சனாதன தர்மத்தினுடைய தத்துவங்களை எப்படி வாழ்க்கையோடு இணைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இதையெல்லாம் நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு நீங்கள் எடுத்து காட்டணும். மதுரையில் முருகர் மாநாட்டில் நான் ஒரு விஷயத்தை பேசினேங்க ஐயா, அது சில பேர் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தும் இந்த மேடையில் மறுபடியும் நான் அதை பேசுகிறேங்க. ஏன்னா குறிப்பாக நம்முடைய இளைய சமுதாயம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. எல்லா மதமும் சம்மதம் என்று நினைக்கக்கூடியவன் நான். இருந்தும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய ஹிந்து மதம் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். உலக அளவில் யாருக்கு தெரியுமோ இல்லையோ, கன்னியாகுமரி மக்களுக்கு தெரியும். 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஹிந்து மதத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் கன்னியாகுமரியில் இருந்தாங்க, இன்னைக்கு 2025 எத்தனை பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எந்த மதத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக வசிக்கின்றார்கள்னா கிறிஸ்தவ மதம். 230 கோடி பேர், 230 கோடி பேர் இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. 200 கோடி பேர் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. 30 கோடி கம்மி, 200 கோடி பேர். மூன்றாவதாக எந்த மதம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. எந்த மதத்தையும் சாராதவர்கள் மூன்றாவதுல இருக்கிறாங்க, அன்அஃபிலியேட்டட். 190 கோடி பேர். இன்னைக்கு நீங்க இங்கிலாந்து, யுனைடெட் கிங்டம் போனீங்கன்னா 53% மக்கள் அங்க கடவுள் இல்லை, நான் எந்த கடவுளையும் வழிபட மாட்டேன் என்று 53% மக்கள் இன்னைக்கு யூகேல இருக்கிறாங்க. சைனாவில் 140 கோடி பேர் இருக்கக்கூடிய சைனா போனீங்கன்னா 120 கோடி பேர் கடவுளை வழிபடாமல் இருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் கடவுளை வழிபடாதவர்கள் அதிகமாகி கொண்டிருக்கின்றார்கள், கடவுள் இல்லை என்று நம்புவர்களும் அதிகமாகி கொண்டிருக்கின்றார்கள். 190 கோடி பேர் இன்னைக்கு உலகத்தினுடைய 3வது மதத்தில் இருக்கிறாங்க. அந்த மதம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடவுள் இல்லை என்கின்ற மதம். 230 கோடி பேர் கிறிஸ்தவர்கள், 200 கோடி பேர் இஸ்லாமியர்கள், 190 கோடி பேர் எந்த மதத்தையும் சாராதவர்கள், அன்அஃபிலியேட்டட். 120 கோடி பேர் ஹிந்துக்கள். 120 கோடி பேர் ஹிந்துக்கள். இந்துக்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் 4வது மதமாக இருக்கு. எத்தனை நாடுகளில் பெரும்பான்மையாக இந்த சமுதாயம் எல்லாம் இருக்கிறாங்க? ஹிந்து மதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 நாட்டில் மட்டும்தான் ஹிந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இன்னைக்கு பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள். ஒன்று நம்முடைய பாரத நாட்டில் இருக்கிறாங்க, இன்னொன்று நேபாளில் இருக்கிறாங்க. 2 நாட்டில் மட்டும்தான் ஹிந்து மதத்தை பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க. கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் 120 நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. இஸ்லாமிய மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் 53 நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. கடவுளே இல்லை என்று நம்பக்கூடியவர்கள் 10 நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. இதை இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மதத்திலிருந்து ஒருவர் மதம் மாறினாலும் கூட அது மிகப்பெரிய அபாயகரமான சூழ்நிலையை ஹிந்து மதத்துக்கு உருவாக்கும். அதனால தான் ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுதெல்லாம் அந்த மதம் மறுபடியும் எழுச்சி பெறுகிறது. குறிப்பாக குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள் விளக்கு பூஜை பண்ணுறாங்க. குழந்தைகளை கொண்டு சனாதன தர்மத்தை அறிமுகப்படுத்துகின்றோம். இந்த மதம் இன்னும் எழுச்சி பெறும். இதில் ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2010 2020 10 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் வெறும் 12 கோடி தான் சேர்ந்துருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் 35 கோடி பேர் ஆட் ஆகியிருக்கிறாங்க. வெறும் 10 ஆண்டுகளில் 35 கோடி இஸ்லாமியர்கள் புதிதாக வந்திருக்கின்றார்கள். வெறும் 12 கோடி கிறிஸ்தவர்கள் வந்திருக்கின்றார். அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், உலகத்தில் ஏற்படக்கூடிய தாக்கம் வைகுண்டபுரத்திலும் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எங்கேயோ நடக்கக்கூடியதை நம்பூரில் நடக்கும். அப்போ நம்முடைய மதத்தை போற்றி பேணி காக்க வேண்டிய உரிமை, கடமை நமக்கு இருக்கு. நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய கொடியை உயர பிடித்து யாரையும் மதம் மாற விடக்கூடாது. அது கன்னியாகுமரி போன்ற பகுதியில் மதம் மாறி இருக்கக்கூடிய சொந்தங்களையும் திரும்ப அழைத்து வருவதற்கான முயற்சி எடுக்கணும். வருகின்ற காலத்தில் எந்த மதத்திற்கும் எதிரான மதம் இந்து மதம் கிடையாது. அயோத்தியில் நம்முடைய அண்ணன் நயினார் நாகேந்திரன் சொன்னாங்க, இன்னைக்கு பாருங்க, ராமர் அவருக்கு குழந்தை ராமருக்கு கும்பாபிஷேகம் செய்த பிறகு இங்கே கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு பெருமை. 2024 அயோத்தியாவில் பண்ணியிருக்கோம். ஆனால் அயோத்தியாவுக்கும் 500 ஆண்டுகள் குழந்தை ராமர் 500 ஆண்டுகள் காத்திருந்தார். 500 ஆண்டுகள் காத்திருந்தார். கிட்டத்தட்ட 140 ஆண்டுகள் அந்த வழக்கு நடந்தது. வழக்கு மட்டுமே 140 ஆண்டுகள். அதுவரை இந்து சமுதாயம் பொறுமையாக இருந்தார். அவங்க சட்டத்தினுடைய உதவியை நாடுறாங்களோ தவிர சட்டத்தை கையில் எடுத்து ஏதாச்சும் பண்ணி ராமர் கோவிலை கட்ட வேண்டும் என்று இந்து சமுதாயம் நினைக்கல.
எல்லா பிரச்சனையும் அடிப்படையை தீர்த்துவிட்டு கோவிலை எழுப்ப வேண்டும் என்கின்ற வைராகியத்தோடு 500 ஆண்டுகள் இந்து சமுதாயம் பாரத நாட்டிலே காத்திருந்து 140 ஆண்டுகள் சட்ட வழக்கு அதெல்லாம் நடத்தி 2024 ராமருக்கு கோவில் எழுப்பணும். இதில் ஆச்சரியம், சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா குழந்தை ராமரே வாதாடினார். பராசரன் ஐயா, நம்முடைய தமிழகத்தை சார்ந்தவர். ஐயாவுக்கு இன்னைக்கு 100 வயசு. 100 வயது இருக்கக்கூடிய பராசரன் ஐயா உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை எடுத்து வாதாடிய பொழுது ஒரு நாள் கூட செருப்பு போடாமல் உச்சநீதிமன்றத்தில் வாதாடினார் பராசரன் ஐயா. காரணம் என்ன? 100 வயது இருக்கக்கூடிய ஒரு மனிதர், சனாதன தர்மத்தின் மீது முழு நம்பிக்கை இருக்கக்கூடிய பராசரன் ஐயா செருப்பு போடாமல் தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடத்தினாங்க. காரணம் என்னன்னா, இந்த கேஸே பார்த்தீங்கன்னா லார்டு ராம் வெர்சஸ் இன்னொரு குரூப். இந்த கேஸே குழந்தை ராமர் தனக்காக வாதாடினார். ஆனால் குழந்தை ராமர் உச்சநீதிமன்றத்தில் அவருக்காக பராசரன் ஐயா வாதாடினார். அப்போ பராசரன் ஐயாவே குழந்தை ராமராக உச்சநீதிமன்றத்தில் வாதாடின காரணத்திற்காக அவர் செருப்பு போடாமல் குழந்தை ராமராகவே உச்சநீதிமன்றத்தில் பேசினார். அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இந்த மண்ணில், பாரத மண்ணில் இருக்கு. நாம் எதை செய்தாலும் கூட ஆண்டவனுடைய துணையோடு தான் செய்கின்றோம். எதை செய்தாலும் ஆண்டவன் பார்க்கின்றான் என்கின்ற பயத்தோடு நம்பிக்கையோடு தான் நம்ம செய்கின்றோம். அப்படிப்பட்ட நாடு நம்முடைய நாடு. மிக பொறுமையாக இருந்து காரியத்தை சாதித்து இன்னைக்கு ராமருக்கு ஆலயம் எழுப்பிய பிறகு வைகுண்டபுரத்தில் இந்த ஆலயத்தை நீங்கள் எழுப்பி இருப்பது உண்மையாலுமே பாராட்டுக்குரிய விஷயம். அதையெல்லாம் தாண்டி பெருமைப்படக்கூடிய விஷயம் அன்பு சொந்தங்கள். இன்னொரு பக்கம் குறிப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் சயின்ஸ் தேவைப்படுது. இன்னைக்கு எதற்காக இங்கிலாந்தில் 53% மக்கள் எந்த மதத்தையும் பின்பற்றவில்லை என்றால் அந்த மதத்தை எப்படி சொல்லிக் கொடுப்பது என்று பெரியவர்களுக்கு தெரியாமல் போயிட்டு இருக்குதுங்க ஐயா. ஒரு குழந்தைகிட்ட ஒரு மதத்தை எப்படி சொல்லிக் கொடுப்பது? ஏன்னா சயின்ஸ் படிக்கிறாங்க, ப்ரூஃப் கேட்குறாங்க, கடவுள் இருக்காங்க காட்டுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் கடவுளை காட்டலை அப்படின்னா நான் நம்ப மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு குழந்தைகள் நம்ம பார்க்குறோம், வேகமாக வளர்கிறாங்க, மூளை வளர்ச்சி ரொம்ப அதிகம். அந்த வயசில் நாம் இருந்ததை விட நம்மை விட 10 மடங்கு 20 மடங்கு இருக்கிறாங்க. அந்த குழந்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை போல அந்த மதத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் குறிப்பாக தாய்மார்களுக்கு, தந்தைமார்களுக்கு இருக்கு. மதுரை மாநாட்டில் நாம் எல்லாம் பேசிய பொழுது, மாநாடு முடியும் பொழுது கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர்த்துக்கு மேலே அந்த நிகழ்ச்சி முடியும் பொழுது கந்த சஷ்டி கவசம் பாட வேண்டும் என்கின்ற முடிவு செய்தார். 5 லட்சம் பேரும் பாடணும், அது ஒரு கின்னஸ் சாதனையாக நடத்தப்பட வேண்டும் என்று. மேடையிலே தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அப்படியே கார் மேகம் அப்படியே கும்முன்னு வருதுங்க. மழை வரும்னு எல்லாத்துக்குமே தெரியும். மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் நம்முடைய தலைவர்கள்லாம் சொன்னாங்க, நிச்சயமாக கந்த சஷ்டி கவசம் பாடி முடிக்கும் வரை மழை வராது. மதுரையில் ஒரு ஆச்சரியமான விஷயம், அப்படியே துளி உழுவுதுங்க, ஆனால் மழை வரல. ஏன்னா மழை மழை அப்படியே அதை நின்று 1.5 மணி நேரம் கழித்து கந்தர் சஷ்டி கவசம் எல்லாம் பாடி முடித்த பிறகு மக்கள் போன பிறகு மழை வருகிறது. அப்போ கந்த சஷ்டி கவசம் ஒரு சாதாரணமான முருகபெருமானுக்காக பாடக்கூடிய ஒரு பாடலா, இல்லை அதிலே ஒரு மந்திரத்தினுடைய மர்மம் கந்த சஷ்டி கவசத்தில் இருக்கா? இன்னைக்கு நல்லா நீங்கள் கந்த சஷ்டி கவசத்தை வீட்டில் பாடுறவங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சரவண பவ அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். சரவண பவ என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். சரவண பவ ஒரு மந்திர சொல் அப்படிங்கிறோம். சரவண பவ இது சொல்லும் பொழுது ஒரு மந்திர சொல். நமக்குள்ள அந்த ஒளியை நாம் சொல்லும் பொழுது நமக்குள்ள ஒரு மாற்றம் வரும். நல்லா பாருங்க, சரவண பவன்ல முன்னாடி இருக்கக்கூடிய சாவை தூக்கி நான் பின்னாடி போடுறேங்க ஐயா. சரவண பவன்ல சாவை தூக்கி பின்னாடி போடுறேன். ரவண பவச, சா தூக்கி பின்னாடி போட்ட ரவண பவச. இப்ப முன்னாடி இருக்கக்கூடிய ராவ தூக்கி பின்னாடி போடுறேன். வனவ வசர. முன்னாடி இருக்கக்கூடிய வாவ தூக்கி மறுபடியும் பின்னாடி போடுறேன். நவப சரவ. நாவ தூக்கி மறுபடியும் பின்னாடி போடுறேன். பவச ரவண. முன்னாடி இருக்கிற பாவ தூக்கி பின்னாடி போடுற வசர வனப. இப்ப உங்களுக்கு தெரியுமோ, இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, இந்த சரவணபவத்தினுடைய ஒரே ஒரு வார்த்தை இங்கே மாற்றணும்னா இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, எங்கேயோ படித்த மாதிரி இருக்கேன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். இது எங்கே வருதுனாங்க ஐயா? முருகனுக்காக நீங்கள் பாடக்கூடிய அந்த மந்திர பாடல், அதுலேயே இதை நீங்கள் படிப்பீங்க. ரா 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 ரீ ரூ 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 டும் டும் டும்லாம் அதில் இந்த வார்த்தையை சொல்லுவீங்க. ரவண பவச வனபவசர நவபசரவ பவச ரவண இதெல்லாம் சொல்லுவீங்க. எதற்காக 18ஆம் நூற்றாண்டில்
எழுதப்பட்ட ஒரு மந்திர பாடல்ல இந்த வார்த்தைகள் எதற்காக வருது யோசிச்சுப்பார். நாம் சொல்கிற நம்முடைய தமிழ் மொழியை பொறுத்தவரை இது ஆண்டவனுக்கு நேரடியாக நாம் பேசக்கூடிய ஒரு மொழி. இதிலே விஞ்ஞானமும் இருக்கிறது, இதிலே மந்திரமும் இருக்கிறது, இதிலே இலக்கியமும் இலக்கணமும் ஆழ்ந்து இருக்கிறது. அதனால தான் தமிழ் மொழி இந்த உலகத்தினுடைய செம்மையான மூத்த மொழி நம்ம சொல்கிறோம். ஏன்னா சரவணபவ நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசத்தில் அதை எப்படி தேவராய பெருமான் ஐயா கொண்டு வந்திருப்பாங்கன்னா முழுவதுமாக ஒரு மந்திரத்தை ஒரு பாட்டாக மாற்றியிருப்பாங்க. முழுவதுமாக ஒரு மந்திரத்தை ஒரு பாட்டாக. கந்த சஷ்டி கவசம், அதில் கந்த என்கின்ற வார்த்தை நம்முடைய தொப்புள் கொடியிலிருந்து 2 இன்ச் கீழே 5 சென்டிமீட்டர் கீழே வந்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பகுதியை கந்த என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். தொப்புள் கொடியிலிருந்து 2 இன்ச் கீழே. சஷ்டிங்கிறோம், சஷ்டி விரதம் இருக்கிறோம், சஷ்டி ஒரு நாள். சஷ்டிக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது, சட்டி. சட்டி என்றால் நம்முடைய கந்த பகுதி சட்டி மாதிரி இருக்கிறனால தொப்பிலிருந்து 2 இன்ச் கீழே வந்தீங்கன்னா அந்த பகுதி கந்த, அது அந்த பகுதி சட்டியை போல இருக்கும். கந்த சட்டி கவசம், கந்த சஷ்டி கவசமாக மாறுது. இன்னும் கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். அந்த வார்த்தை சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வருங்கிறது கிடையாது, சஷ்டியில் இருந்தால் தான் அகைப்பையில் வரும். ஏன்னா சஷ்டியும் சட்டியும் ஒன்று. அப்போ பெண்கள் சஷ்டியிலே விரதம் இருக்கும் பொழுது அகப்பையில கருவிலே உயிர் உண்டாகும் என்கின்ற அர்த்தம். அதைத்தான் சஷ்டியில் இருந்தால் தான் அகைப்பையில் வரும். கந்த சஷ்டி கவசம் படிக்கும் பொழுது நிச்சயமாக பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதை உறுதியாக எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த மந்திர வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது சரவண பவ என்கின்ற வார்த்தையில் அந்த ஒளியை உங்கள் நாட்கை வைத்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய சட்டி பகுதி கந்த பகுதியில் அதற்கான உயிரோட்டத்தை ஆரம்பித்து இப்போ பாருங்க, இது விஞ்ஞானம். நம்ம குழந்தைகள் இதெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் நீ முருகனுக்கு போய் பாட்டு படித்தா எப்படி முருகன் வருவார்? இதையெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. இன்னைக்கு உயிரோட்டமாக நம்முடைய சனாதன தர்மம் இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் முறையில் கடவுளை காட்ட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்து தர்மத்தை பொறுத்தவரை இன்னைக்கு உலகத்திற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக ஒரு தர்மம் இருக்குன்னா நம்முடைய இந்து தர்மம் மட்டும்தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நம்மகிட்ட இருக்கு. இன்னைக்கு எல்லா தர்மமும் என்ன பண்றாங்க பாருங்க. எல்லா தர்மமும் பொறுத்தவரை என்னுடைய தர்மத்தை நீ பின்பற்றவில்லை என்றால் நீ எதிரி அப்படிங்கிறதா மற்ற தர்மத்தினுடைய நோக்கம். மற்ற தர்மத்தை பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே ஆண்டவன் உருவாக்கி இருப்பது இந்த தர்மத்தில் பிறந்த நீங்கள் அதை அனுபவிப்பதற்காக. அப்படின்னு அப்ரஹாமிக் ரிலீஜன் கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரை இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே நீங்கள் அதை அனுபவிக்க. ஆனால் இந்து தர்மத்தை பொறுத்தவரை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் உங்களோடு சேர்ந்து இருந்து பயணிக்க என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தும். ஸோ உயிர் இருக்கிற பொருளும் உயிர் இல்லாத பொருளும் சனாதன தர்மத்தில் ஒன்றாக பார்க்கக்கூடிய பாவனை நம்மகிட்ட இருக்கு. ஸோ உயிர்களை கொல்லலாமா கொல்லக்கூடாதா, உயிர்களை உண்ணலாமா உண்ணக்கூடாது, எல்லாம் இந்த தர்மத்தில் இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் வேற்றுமையில் ஒற்றுமையாக நம்முடைய சனாதன தர்மத்திலிருந்து தான் அடுத்த 21, 22ஆம் நூற்றாண்டு இந்தியாவிலிருந்து தான் உலக அமைதி இங்கிருந்தாங்க ஐயா போகுது. யோகா நம்முடைய சனாதன தர்மத்திலிருந்து உருவானது. இன்னைக்கு உலகத்தில் 194 நாடுகளில் ஜூன் 21ஆம் தேதி உலக யோகா தினத்தில் எல்லாரும் பங்கேற்கிறாங்க. அது நம்முடைய சனாதன தர்மத்தில் இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய கொடை. நாம் சொல்லுகின்றோம் 108 யோக நிலையில் உங்கள் மனதில் உங்களால் அமைதி கொண்டு வர முடியும் நாம சொல்றோம். இன்னைக்கு ஐநா சபையில் எப்படி யோகாக்கு ஒரு நாள் கொடுத்துருக்குறாங்களோ அதுபோல் தியானத்துக்கு ஒரு நாள் கொடுக்க போறாங்க. அதற்கான ரெசல்யூஷனை மூவ் பண்ணியிருக்காங்க. தியானத்துக்கு ஒரு நாள். தியானமும் நம்முடைய சனாதன தர்மத்திலிருந்து நாம் கொடுத்திருக்கின்றோம். பாருங்க, இன்னைக்கு நம்முடைய சனாதன தர்மம் பாரத நாட்டில் நமக்கு மட்டும் இல்லை, நம்முடைய சனாதன தர்மம் பாரத நாட்டிலிருந்து உலக நாடுகளுக்கு, அது உலக அமைதியாக இருக்கட்டும், உலக மேன்மையாக இருக்கட்டும், நாம கொடுக்கிறோம். அதைத்தான் கடவுள்கிட்ட போய் கேட்கிறோம். கும்பாபிஷேகம் பண்றோம். கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது நம்ம எல்லோருக்குமே தெரியும் கும்பத்துக்குள்ள என்ன வைப்போம். கும்பாபிஷேக குழந்தைங்கள இங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு எப்பவுமே விஞ்ஞானம் வேண்டும் என்று கேட்பீங்க. அப்ப அந்த கும்பத்துக்கு எங்கிருந்து பவர் வரும்? இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு ஸ்ரீராமருக்கு, இன்னும் 14 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் கும்பாபிஷேகம் பண்ண போறோம். பட் எத்தனை பேருக்கு தெரியும் கும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய நெல் பயிர், கும்பத்துக்குள்ள நீங்க வைக்கக்கூடிய நெல் பயிரை
14 ஆண்டுகள் கழித்து கும்பத்துக்குள் இருக்கக்கூடிய நெல்லை எடுத்து விதைத்தாலும் அது முளைக்கும். அப்ப 14 ஆண்டுகள் ஒரு கோவிலினுடைய கும்பத்துக்குள் இருக்கக்கூடிய நெல்லுக்கு அவ்வளவு சக்தினா, அந்த சக்தியை நீங்க உருவாக்குறீங்க. இந்த கும்பாபிஷேகமே பார்த்தீங்கன்னா அது ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சயின்ஸ். அந்த சாமிக்கு மருந்து போடுறது, அந்த மருந்திலிருந்து அந்த கும்பத்தை வைக்கிறது, அந்த மருந்து எப்படி போடுறீங்க, அதற்கு கீழே ஒரு காப்பர் பிளேட்டு, எதெல்லாம் எனர்ஜியை கண்டக்ட் பண்ணுமோ அதையெல்லாம் சாமிக்கு அடியில் வைக்கிறீங்க. அந்த மருந்து வச்சு அந்த சாமியை பேக் பண்ணுறீங்க. அதன் பிறகு கும்பத்துக்கும் சாமிக்கும் ஒரு சின்ன ஒரு நூல் மாதிரி போட்டு ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துறீங்க. கும்பத்துக்குள்ள நெல் வைக்கிறீங்க. கும்பத்துக்குள் எதற்கு நெல் வைக்கின்றோம் என்றால், அந்த நெல் உயிரோடு இருந்தால் மட்டும்தான் அந்த கோவிலில் சக்தி இருக்கிறது என்கின்ற அர்த்தம். அதனால அந்த கும்பாபிஷேகத்திற்கு முன்னாடி பாலாலயம் செய்யும் பொழுது அந்த கும்பத்தை எடுத்து பார்க்கும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய நெல் இருக்கும். அதை எடுத்து விதைச்சிங்கன்னா முளைக்கும். எந்த தர்மத்திலும் இல்லாத ஒரு சாதனை சனாதன தர்மத்தில் இருக்கு. ஏன்னா மந்திரத்தின் மூலமாக, மந்திரம்ங்கிறது வெறும் வாய் மட்டுமல்ல, சரவணபவன் வாயில சொல்றாங்க, அதன் மூலமாக ஒரு சத்தத்தை ஏற்படுத்துறீங்க. மணி அடிக்கிறீங்க, அதுல ஒரு சத்தத்தை ஏற்படுத்துறீங்க. தீபார்த்தனை காட்டுறீங்க, அதிலே ஒரு எனர்ஜி ஏற்படுத்துறீங்க. பூ வைக்கிறீங்க, அதிலே வாசனையில ஒரு எனர்ஜி ஏற்படுத்துறீங்க கடவுளுக்கு. கடவுளுடைய 5 முக்கியமான சென்சஸுக்கும் 5 விதமான விஷயங்களை நீங்கள் கொடுத்து அந்த கடவுளை எப்பொழுதுமே வைப்ரேஷன்ல வச்சிருக்கிறீங்க. அந்த கும்பமும் எனர்ஜைஸ்டா வைப்ரேஷனா இருக்கு. அப்ப எப்ப நீங்க கோயிலை போய் கடவுளை பார்த்தாலும் அங்க இருக்கக்கூடிய எனர்ஜியை நீங்க எடுக்கிறீங்க. நீங்க நல்ல மனசோடு வெளியே வர்றீங்க. அதான் இந்த கும்பாபிஷேகத்தினுடைய மகத்துவம். சரியான நபர்கள் செய்யணும், சரியான முறையில் செய்யணும். தேர்ந்த வல்லுநர்கள் மட்டும்தான் கும்பாபிஷேகத்தை கை வைக்கணும். இதெல்லாம் தாண்டி இன்னும் போனீங்கன்னா, ஒரு கோவில் கட்டுவதே ஒரு நெல்லை அடிப்படையாக வைத்து, ஒரு நெல் மணி. ஒரு ஊரில் அந்த காலத்தில் இப்பெல்லாம் இல்லைங்க, பெரியவங்ககிட்ட போய் எப்படி கோவில் கட்டுவீங்கன்னா, எங்கே கோவில் கட்டணுமோ அங்கே வருவாங்க. கோவில் கட்டுறதுக்கு பக்கத்தில் எங்கே நெற்பயிர் இருக்கோ அங்கே போவாங்க. அங்கே இருக்கக்கூடிய நெல் எடுத்து, அந்த மணி எடுத்து சரியான ஒரு நெல்மணி எடுப்பாங்க. 8 நெல்மணியை ஒன்றா சேர்த்துனீங்கன்னா ஒரு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய எல்லா அகலமும், கோவிலில் இருக்கக்கூடிய எல்லா மெஷர்மெண்ட்டும் 8 நெல்லை வச்சிங்கன்னா என்ன லென்த் வருமோ அதை ஆகாரமாக அடிப்படையாக வைத்து தான் ஒரு கோயிலே கட்ட முடியும். ஸோ ஒரு கோவிலினுடைய அடிப்படை தன்மை என்பது அந்த ஊரில் விளைந்த ஒரு நெல் மணியினுடைய லென்த் என்ன இருக்கோ அதை அடிப்படையாக வைத்து தான் அந்த கோவிலினுடைய லென்த்தை நீங்கள் கட்ட முடியும். அவ்வளோ சயின்ஸ் நம்மகிட்ட இருக்குதுங்க. அதை எல்லாம் நம்ம வெளியே கொண்டு வரோம். அதை எல்லாம் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும். 190 கோடி பேர் என்னை கடவுள் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். உலகத்தில் 3வது பெரிய மதமாக கடவுள் இல்லை என்கின்ற மதம் உருவெடுத்திருக்கிறது. அதையெல்லாம் மாற்றணும். ஹிந்து தர்மத்தை பொறுத்தவரை உலகத்தினுடைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு நம்மகிட்ட இருக்குதுங்க. ஆயுர்வேதா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய சித்தா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய மருந்து முறைகளாக இருக்கட்டும், வாழ்வியல் முறையாக இருக்கட்டும், வாழ்க்கை முறையாக இருக்கட்டும். இன்னைக்கு எல்லாருமே சொல்ற ராமராஜ்யம், அதே சிவராஜ்யம்னு சொல்ல யோசிச்சு பாருங்க. ஏன்னா உலகத்தில் ஒரு கடவுள் வந்து ராஜாவாக இருந்து ஆட்சி செய்து எப்படி அந்த ஆட்சி இருக்க முடியும் என்று காட்டிய ஒரே கடவுள் ஸ்ரீராமன். அதனால ஸ்ரீராம ராஜ்யம்னு சொல்றோம். ஏன்னா ராமன் மட்டும்தான் கடவுளாக இருந்து மனிதனாக இருந்து ஒரு ராஜ்யத்தை ஆண்டிருக்கிறான். அப்ப நயினார் என்ன சொன்னது போல, ஒரு மக்களாட்சியில் இருக்கும் பொழுது ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஸ்ரீராமம் ஒரு இலக்கணம். அநியாயம் நடந்த பொழுது எப்படி அதை பொறுத்து கொண்டார், சட்ட திட்டத்துக்கு எப்படி காப்பாத்தினாரு, அவருடைய சொந்த அப்பா அவருக்கு கொடுக்கின்றேன் என்று சொன்ன பதவியை கொடுக்காத பிறகு எப்படி நடந்து கொண்டார், தன்னுடைய அன்னை தன்னுடைய தம்பிக்கு அதை கொடுக்கும் பொழுது கூட எப்படி ஊர் மக்கள்லாம் பகல்ல போனார்னா அவரை வந்து ராமா காட்டுக்கு போகாதே என்று சொல்லிவிடுவார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இரவுல அந்த ஊரில் இருந்து காட்டுக்கு போறார். பகல்ல போனா ஸ்ரீராமருக்கு வந்து அவ்வளவு அந்த ஊர்ல எழுச்சி. ஸ்ரீராமர் பகல்ல காட்டுக்கு போனா யாரும் விட மாட்டாங்க, மக்கள் வந்து ஸ்ரீராமரை குறுகாட்டி விடுவார். அதனால இரவுல போறார், யாரும் என்னை தடுக்கக்கூடாது. ஸோ ஸ்ரீராமனுடைய வாழ்க்கையில ஒரு விஷயமும் ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு விஷயம், தம்பிகிட்ட எப்படி நடந்துக்கிட்டார், அப்பா அம்மாட்ட எப்படி நடந்துக்கிட்டார், ராஜாவாக எப்படி நடந்துக்கிட்டார், ஒரு எதிரியாக இருந்தாலும் கூட எப்படி சண்டை போட்டார், யுத்தத்தை எப்படி நடத்தினார், அவருக்கு இருக்கக்கூடிய சிஷ்யர்களை எப்படி நடத்தினாங்க, எப்படி கோவப்பட்டார், எப்படி கோவப்படல. அதனால் ஸ்ரீராமனுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை அவ்வளவு குணாதிசயங்களை நம்முடைய குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்து ஸ்ரீராமனை போல் நீ இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சனாதன தர்மத்தில் கடவுளுடைய பெயரை நம்ம வைக்கிறோம். கல்யாண ராமன் கடவுளுடைய பெயரை வைக்கிறோம். அண்ணா சொன்னாங்க, ராமருடைய பெயரை வைக்கிறோம், முருகனுடைய பெயரை வைக்கிறோம். காரணம், அந்த ஆண்டவனுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் உங்களுக்கும் வர வேண்டும் என்பதற்காக. அன்பு சொந்தங்கள்,
ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு இதில் போட்டிருக்கிறாங்க. ஆனால் நம்ம உண்மையை சொன்னால் அது அரசியல் கிடையாது. ஆனால் தமிழகத்தில் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சி ஏதாவது ஒரு ஊரு அளவுக்குனாச்சு ஸ்ரீராம ராஜ்யமாக இருக்கான்னு பாருங்க. கிடையாது. குடும்பத்தில் எப்படி ஸ்ரீராமன் இருந்தார் அப்படிங்கிறக்கும் இன்னைக்கு ஆட்சியாளர்களுடைய குடும்பம் எப்படி அவர்களே ஆட்சியாக இருக்கிறாங்க ஒத்துப்பார். எங்கேயுமே எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்காவது பிரச்சனை வந்தால் மன்னன் துடிப்பான். ஆனால் இன்னைக்கு எங்கேயாவது மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஆட்சியாளர்கள் துடிக்கின்றார்களான்னு பாருங்க. கிடையாது. ஆட்சியாளர்கள் மக்கள்கிட்ட எப்படி பேசணும், என்ன பேசினா கேட்பாங்க அப்படிங்கிறதுல 100 மார்க் வாங்கிட்டாங்க. எலெக்ஷன் அப்போ என்ன பேசணும் அவங்களுக்கு தெரியும். ஓட்டு வாங்குறதுக்கு என்ன பேசணும் நல்லா தெரியும். எலெக்ஷன் முடிஞ்சு முதல் வருஷம் என்ன பேசணும் அதுவும் தெரியும். ஒரு அரசியல்வாதியினுடைய பேச்சை நல்லா பாருங்க. முதல் வருஷ பேச்சு வேற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஏளனமா இருக்கும். அதான் ஓட்டு போட்டிங்களா அப்புறம் என்ன, 2வது வருஷம் அம்மா நல்லா இருக்கீங்களா, 3வது வருஷம் தாயி எங்க இருக்கிறீங்க, 4வது வருஷம் கொஞ்சம் காலை காட்டுங்க, 5வது வருஷம் காலில் விழுந்துடுறேன். ஒரு அரசியல்வாதியினுடைய 5 வருஷம் சைக்கிளை பார்த்தீங்கன்னா ஓட்டு வாங்கிய பிறகு முதல் வருடம் ஏளனமாக இருப்பார். 3வது வருஷத்திலிருந்து அப்படியே உங்க பக்கத்தில் வந்துடுவாங்க. 5வது வருஷம் ஊர்விழா, தெருவிழா, பெருவிழா எல்லாத்துலேயும் வந்து பங்கேற்பாங்க. ஸோ நாம் சில நேரம் அரசியல்வாதிகள் எப்படி தெளிவாயிட்டாங்கன்னா எப்படி நயமாக பேசி நம்மளுடைய வாக்கை வாங்க முடியும் என்பதிலே தமிழகத்தில் சில அரசியல்வாதிகள் PhD பட்டம் பெற்றிருக்கிறாங்க. அவர்களால் அவர்களுக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை, மக்களுக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை, சமுதாயத்துக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. அதை சிந்தித்து வாக்களிக்கணும். ஓட்டு போடும் பொழுது சிந்தித்து வாக்களிக்கணும். எந்த கட்சி, எப்படிப்பட்ட தலைவர், என்ன மாற்றத்தை கொடுக்க போறாங்க, நமக்கு இல்லை. இப்போ ஐயா ஓட்டு போடுறது நமக்காக இல்லைங்க ஐயா, குழந்தைகளுக்காக. உங்களுக்கான ஓட்டை உங்க அப்பா போட்டாங்க. உங்களுடைய தந்தையும் தாயும் நீங்கள் எப்படி ஒரு மாநிலத்திலே வாழ வேண்டும் என்பதை அவங்க ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு நீங்க ஓட்டு போடுறது உங்களுக்காக கிடையாது. இன்னைக்கு நீங்கள் வாக்களிப்பது உங்களுடைய குழந்தைகளுக்காக. உங்களுடைய குழந்தைகள் எப்படிப்பட்ட ஒரு மாநிலத்திலே வாழ வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்காகத்தான் நீங்க ஓட்டு போடுறோம். எந்த மாற்றமும் 5 வருஷத்தில் நடக்காது. ஆனால் நீங்க இன்னைக்கு சனாதன தர்மத்தை பேணி காக்க வேண்டும் என்று நினைத்தால் வாக்களிக்கக்கூடிய ஒரு சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய நீங்களும் ஒரு முறை சிந்திக்கணும். யார் இந்த சனாதன தர்மத்தை முன்னாடி எடுத்துட்டு போவாங்க?